ஐயோ எனக்கு பண்ணும்போதே கூச்சமா இருக்கு. இப்ப ஏன் நீ பைத்திய மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே பண்ணுவாங்க 2 பேர். யாருன்னா நம்ம ஜெயம் ரவியும் அரவிந்த் சாமி சாரும். எந்த படத்துலன்னா போகன் படத்தோட டீசர்ல இப்படிதான் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த உடனே தான் வந்துட்டேன். அதோட டீசரோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ அந்த வகையில் டீசர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? வா நம்மளோட அவர் சார் அரவிந்த் சாமி சார் சும்மாவே செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பார். அது இதில் பார்த்தா முறுக்கு மீசெல்லாம் வச்சுட்டு செம்மையாக இருக்கிறாரு. நம்ம ஜெயம் ரவி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இருக்காரு. ஆனால் திடீர்னு டீசர் ஓடும் போது எப்படி இருக்குன்னா திடீர்னு போலீஸாக வராங்க, திடீர்னு இவர் திருடுனா வராரு, திடீர்னு இவர் போலீஸாக வராரு, இவர் திருடுனா வராரு. என்னன்னா பங்காத்தா படம் பார்க்குற மாதிரியே இருக்குது, அந்த டீசர் பார்க்குற மாதிரி இருக்கலாம் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை விட பார்த்த உடனே எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஹன்சிகா மோத்வானி நம்ம ரோஜோட டேரக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு லக்ஷ்மண். அந்த படத்தில் வந்து எப்படின்னா நம்ம ஜெயம் ரவி ஹன்சிகா மோத்வானி அப்படி கிஸ் அடிக்க இப்படி கிட்ட வருவாங்க, கட் பண்ணிடுவாங்க. ஏன் சார் கட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பார்க்கும்போது டீசர்லேயே அவங்க கிஸ் பண்ணுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, முழுசாக பண்ணிடுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டீசர்லேயே இப்படி பண்ணுறாங்களே, படத்தில் அப்போ எப்படி பண்ணுவாங்க? அப்போ ரொமான்ஸுக்கு பஞ்சமாவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பஞ்சமே இருக்காது, நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதில் வர மியூசிக், அந்த ஒரு பாட்டு போட்டிங்களா ஸ்டார்டிங்கில், அந்த பாட்டை வச்சு ஃபுல் டீசரை ஓட்டிட்டாங்க. ஏன் ஓட்டாங்க? டி இமான் சார் வை யூ டிட் மியூசிக் திஸ் மூவி அப்படின்னு கேட்டோன்னா பண்ணியிருக்காரு. நாங்கள் டீசர்லேயே போட்டு காமிச்சிட்டா நீ எப்படி உனக்கு ஆர்வம் போயிருமே, அதனால நாங்கள் டீசருக்கு வேற பாட்டை போட்டுருவோம். ஆனால் ட்ரெய்லருக்கு அதுக்கப்புறம் படத்தில் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சார் சீக்கிரமாக அந்த ட்ரெய்லர் விட்டுருங்க, அதுக்கப்புறம் சாங்ஸ்லாம் விட்டுருங்க, நாங்களாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் வர எல்லா கேரக்டரும் செம்மையாக இருக்குது. முக்கியமாக அப்படி திடீர்னு ஜெயம் ரவி டக்கு 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 கண்ணு சுட்டு போயிட்டு ஹாலிவுட் படத்தில் வர மாதிரிலாம். ஸோ நிறைய ஆக்ஷனு ரொமான்ஸு தான் அந்த மாதிரி நிறைய கலந்து செமையான ஒரு படமாக இந்த படம் வரும் நம்புறேன். ஸோ டீசர் பார்க்கும்போது என்னால் கன்ஃபியூஸே பண்ண முடியல. யார் வில்லனாக இருப்பா, யார் ஹீரோவாக இருப்பா, யார் இப்போ போலீஸ், யார் வில்லன், இந்த மாதிரி நிறைய கேள்விகள். டீசர் முடியும் போது சொல்லுவார் நம்ம அரவிந்த் சாமி சாரும் நம்ம ஜெயம் ரவி நிற்பாங்க. இன்னைக்கு இங்கெல்லாம் வராதுப்பா, என்ன வராதுன்னா பிஸ் அவர் ரோட்லலாம் வராதான் சொல்லுவார். சார் ஒரு பாட்டு எடுத்துடுங்க, அது பாட்டு வரப்போ அப்படின்னுவார். போன வித்துச்சு ரொட்டி சுட்டு அந்த மாதிரிலாம் பாடுவாங்க. ஆனால் என்ன இதில் ஒரு ட்விஸ்ட் நான் யோசிக்கிறேன்னா அரவிந்த் சாமி சார் ரோட்டிலோட மிஸ் அடிக்க மாட்டாருன்னா அப்போ அவ்வளோ பெரிய ரிச்சான ஆள் அவரு, அதுக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருப்பாரோ, உன் அறிவு கொண்டு அங்கே தான் வைப்பையா? எனக்கே யோசிக்குமா அப்படிதான் இருந்துச்சு. அதையும் மீறி எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஃபுல் ஃபன்னான ஒரு காமெடியான ஒரு படமாக இருக்கும். 2 பேரோட காமெடி டீசர்லேயே எப்படி இருக்குன்னா அப்புறம் டைலரில் படத்தெல்லாம் எப்படி இருக்கும், சும்மா அடி தெரிக்க விட்டுருக்காங்க ஃபைட்டிங் கீட்டிங்லாம். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? எப்பயும் போல தான். இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு பிசு வருது, பாய்ண்ணே.